இல்லைனா வந்து போட்டு தள்ளுறதும் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். அது வந்து பாலாவோட பிராண்டு. ஒருத்தனை வந்து கொலை பண்ணோன்னா எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணி எப்படி ரத்த கலரியாக வந்து நிற்கணுங்கிற ஒரு லெவலில் வந்து காட்டுறதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பட் எல்லாமே நல்லா பண்ணாலும் எல்லாமே பழைய படத்துடைய பாலா படத்துடைய காப்பியை பாலாவே பண்ணிக்கிறார் அப்படின்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு புது திங்கிங்கு புது ஒரு இனோவேஷனாக வந்து எதுவுமே பண்ணலை. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு இவர் பாலாவுடைய எப்பேற்பட்ட ஒரு டைரக்டர்னா எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட சேதுன்னு டோட்டலாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வச்ச ஒரு டைரக்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நந்தான்னு ஒரு படம் சும்மா சூர்யா கேரியரே வந்து ஒரு திருப்பி போட்ட ஒரு படம் வந்து நந்தா வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டான ஃபிலிம். அதுக்கப்புறம் பித்தாமகன் சொல்லவே வேண்டாம். பித்தாமகனுடைய அந்த ஜியாகிரபிக்கல் ஒரு இதே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது விக்ரமுடைய கேரக்டரைசேஷனும் சரி சூர்யாவோட கேரக்டரைசேஷனும் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமும் கூட பார்த்திங்கன்னா அவன் இவன்லாம் வந்து நல்ல ஸ்கிரிப்டுங்க. ஸோ அவன் இவனும் சரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம முரளி பையன் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படம்லாம் வந்து ரொம்ப அற்புதமான படம். அந்த படத்தில் வந்து நாயன்மாரேன்னு சொல்லிட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ நல்ல நல்ல படங்கள் கொடுத்த பாலா கிட்டேருந்து இப்படி ஒரு படமாங்கிற ஒரு வருத்தம் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து